தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 29. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியரின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? உம்மிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்ற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த அதிகாலை நேரத்திற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் நீர் எமக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக நன்றி. கடந்த வாரம் கண்ணின் மணி போல பாதுகாத்து உம்முடைய பிரசன்னம் எப்போதும் எம்மையோடு இருந்த கிருபைகளுக்காக நன்றி. தேவ பிரசன்னத்தால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுகிறதற்காகவும் உம்முடைய மகிமையால் நாங்கள் நிரப்பப்படுகிற கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி. உம்முடைய கருணைக்காக நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. உமது அளவற்ற அன்புக்காக நன்றி. தேவரீர் எம்மை உண்டாக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குன்ற ஆண்டுகளுக்கு மேலாக எம்மை மகிழ செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. இன்றைய இறைவார்த்தைக்காக நன்றி. இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்க கேட்டது போல உம்முடைய பிள்ளைகள் எப்போதும், அவர்களுடைய வீடு எப்போதும் உம்முடைய கண்முன் இருப்பதாக. நீர் அவர்களை உம்முடைய கையில் வைத்து பாதுகாத்து கொள்வீராக. எந்த ஒரு தீமையோ எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் நீர் வேலியடைத்து பாதுகாத்து உம்முடைய கரத்தால் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஏசப்பா, உமது பிள்ளைகளின் இல்லம் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்காக நன்றிகள்.